வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க கோமதி. ஆமாம், நானும் ஒன்று கேட்கலான்னு இருந்தேன். பசங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் வரலாம் போயிட்டு வந்தாங்க. அவங்கள நீங்கள் அடிப்பீங்களோ திட்டுவீங்களோ நானும் வருத்தப்பட்டானே, நீங்கள் ஒன்றுமே பண்ணலேன்னுட்டு இவர் சந்தோஷப்பட்டார். என் பசங்க நான் அடிதடி அது இது பண்ணிட்டா உள்ளே போனாங்க. எனக்காக தானே என் பசங்க வந்துட்டு கலாட்டா பண்ணானுங்க. என் பசங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் தனியாக இருக்கேனே, எனக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ என் பசங்க எனக்காக தோல் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் சின்ன பசங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு என்ன காப்பாற்றுற அளவுக்கு பெரியவங்களாக இருக்காங்க. அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு எந்த சொந்த பந்தமும் யாரும் வெளியாளுங்களும் தேவை கிடையாது. என் பசங்களை எனக்கு போதுன்ட்டு அவர் சொல்கிறார். அதுக்கு எடுத்து கோமதி சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், நீ என்னத்துக்கு அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வரலாம் அனுப்பி வச்சேன்னு சொன்னோன்னே இவங்க சொல்கிறாங்க, நான் சொன்னேன் அவங்க கேட்கலான்ட்டு. அவங்க அங்கே வந்தது கூட நல்லது தான். பாவம், அவங்களோட புருஷங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் கஷ்டப்பட மாட்டாங்களா? வந்தாங்க. அதே நேரத்தில் தான் தங்கமயிலும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. பரவாயில்ல, அவங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணாங்களோ இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணாங்களோ, எப்படி பார்த்தாலும் என்னோட மருமகளுங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க தான். இப்போ தங்கமயில் கூட ரொம்ப நல்ல பொண்ணு தான்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதே நேரத்தில் மீனா செந்திலுக்கு ஒத்தனம் கொடுத்துட்ருக்காங்க. முதுகில் அடிக்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் தான் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னுட்டு, நீங்கள் இந்த மாதிரி கலாட்டாலாம் படுங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அதை கேட்டு ஷாக் ஆகிறாரு. நான் என்ன வேணும்னே கலாட்டா பண்ண போனேன், எங்கள் அப்பா அடிச்சிட்டாங்கன்ட்டு, அது கை தான் பட்டுது, நீங்கள் தான் அடிச்சிட்டாங்கன்ட்டு போயிட்டு கலாட்டா பண்ணிவிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு இவங்க திட்டிக்கிட்டு முதுகு மேலே ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு அடித்து ஒத்தனம் கொடுக்குறாங்க. அவர் ஷாக் ஆகிறாரு. வலிக்குதுன்னுட்டு அவர் அப்படியே பேச்சா தங்கமயில் கூட வந்துட்டாங்க. அண்ணனை பார்த்து வருத்தப்பட்டாங்களா அண்ணின்ட்டு சொல்லும்போது அது கேட்டது இவங்க ஷாக் ஆகிறாங்க. ஆமாம் ரொம்ப தான். இதே மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாக்கா என்னை வாயாடி நான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வந்துட்டான்ட்டு என்னை வேறு மாதிரி மாற்றி தானே பேசுவீங்க. இதே தங்கமயில்னா மட்டும் வேறு மாதிரி பேசுகிறீங்களான்ட்டு அவங்க திட்டுறாங்க. நீ ஏன் அப்படியெல்லாம் தப்பாக நினைக்கிறேன்ட்டு இவங்க 2 பேரும் செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கோமதி சமையல் கட்டில் இருக்காங்க. அதில் ராஜி வராங்க. தலை வலிக்குது, அதை தைலந்தா கூடன்னு கேட்குறாங்க. அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப தலைமையெல்லாம் அடிச்சிட்டாங்களா அந்த வீட்டிலேருந்துன்னு கேட்டவொன்னே, இல்லை அத்தை வெளியில் போயிட்டு வந்தாலே அதனால் வெயிலுக்கு தலைநோவுதுன்ட்டு அவங்க வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஹாலில் தான் கதிர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க வெளியில் வராங்க. பாத்தியா இவ்வளோ எப்படியெல்லாம் அடிச்சிருக்கானுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கே இப்படி அடிக்கிறான்னாக்கா அங்கே நம்ம திருச்செந்தூருக்கு போனோம், அந்த இடத்துல அந்த விஷயம் தெரிஞ்சாக்கா இவளை கொண்டே போட்டிருப்பானுங்க. அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்ட்டு போயிட்டு அவளை சமாதானப்படுத்துன்னு சொன்னோன்னே இவர் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எழுந்துக்கிறாங்க. நீ அங்கேயே படுத்துக்கோன்ட்டு, இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன்றாங்க. நானே கீழே படுத்துக்கிறேன்ட்டு இவர் கீழே படுக்க போகிறாரு. தலையிலாம் அடிச்சிட்டாங்களா அதனால தான் தலைநோவுதான்ட்டு இவர் கேட்குறாரு. இல்லைன்ட்டு உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சான்ட்டு கேட்டோன்னே, இல்லை பரவாயில்ல கையில் கொஞ்சம் தான் சின்னதாக அடின்னுட்டு. அப்போது இவங்க தலைக்காணியில் இருக்கிற உரம் எடுத்து போட போகிறாங்க. எதுக்காக அது எடுக்கிறேன்னு சொன்னோன்னே, அடுத்தவங்களை பயன்படுத்துறது நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேர் தலைக்காணியை மாற்றிக்கிறாங்க. பொழுது வடிஞ்சு ராஜியோட பாட்டி வந்துட்டு அவங்க வீட்டில் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி தண்ணி தெளிக்கிறதுக்காக வெளியில் வராங்க. பாட்டி பார்த்தோன்னா 2 பேர் பார்த்து பார்வையால் பேசிக்கிறாங்க. மாடி மேலே நின்று கதிர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்காக குமார் வெளியில் வராரு. இங்கே ராஜி கோலம் போட்டுக்கிறத பார்த்தோன்னா அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு கோலம் மேலெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்து விடுறாரு. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. இவர் முறைக்கிறாரு. கதிர் மேலே இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஓடி வந்துட்டு தண்ணி பைப் எடுத்துகிட்டு அவர் மூஞ்சில் விடுறாரு. அதை பார்த்தது ஏன்டா என் மேலே தண்ணி அடிக்கிறான்ட்டு இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. ராஜி அவங்க பாட்டியை வந்துட்டு இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறத பார்த்து தடுக்கிறாங்க. அவனை நான் அடிக்காமல் விட மாட்டேன், ஏன்டா வாங்கந்தெல்லாம் மறந்துட்டியான்ட்டு 2 பக்கமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் வீட்டில் இருக்காங்கடா, சண்டை போட்டிங்க தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், வேணாண்டா எதுக்காகடா எப்போ பாரு சண்டை போட்டிருக்கீங்கன்ட்டு அவங்க திட்டி கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அவனை சும்மா விட மாட்டேன், என்னை விடுன்னுட்டு கதையை சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்க அப்படி பண்ணாக்கா நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா? அவன் தான் அறிவு கெட்டதானம்மா வந்துட்டு வண்டி விட்டானாக்கா மேலே ஒன்றும் விடலை, அவன் கீழே தானே ரோட்டில் தானே விட்டுட்டு போனான் விடுங்கன்னுட்டு. அப்போது நீ தான் என்னை விடணுன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க நிதானத்துக்கு வராங்க. அப்புறமா கையை விட்டுடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.